Good evening, sir. Good evening, everyone. Let's get started here. Very good. இப்ப இன்று ஒரு அழகான நாள் அப்படின்னா இது எப்படி சொல்லலாம்? வெதர்ல வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கூட சில வாட்டி வரும். இது ரொம்ப சிம்பிளா தான் ஆரம்பிக்கிறோம். இன்று ஒரு அழகான நாள். Today. இப்ப டுடேங்கிற வேர்டே யூஸ் பண்ண வேணாம். It is nice day சொல்லலாம் சார். It is a nice day or beautiful It's a day. good day. Beautiful. day. இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லுவாங்க. அழகான நாள்ல வந்து நைஸ் சொல்லலாம், பியூட்டிஃபுல் கட்டாயமா சொல்லலாம். இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் டேன்னு அந்த வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க வெதருக்கு. பெர்ஃபெக்ட் டேன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு ஊரை பொறுத்து இருக்கு. இப்ப இந்தியால மழை பெஞ்சா நல்ல நாள்னு படிப்பாங்க, நல்லா இருக்கு இன்னைக்கு பரவாயில்லன்னு. இதுவே அமெரிக்கால வந்து வெயில் அடிச்சா நல்லா இருக்கு அப்படிம்பாங்க, நல்ல டேம்பாங்க. ஸோ அது வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி மாறும். நமக்கு மழை பெஞ்சா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி, அவங்களுக்கு வெயில் அடிச்சா பிடிக்கும்னா அமெரிக்கால மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல 3 மாசம் 4 மாசம் தான் வெதர் வந்து வெயில் அடிக்கும். பாக்கி 8-9 மாசமும் ஒரு மாதிரி தான் இருக்கும். வானிலை சிறப்பாக இருக்கிறது. The forecast. வானிலை Weather. வெரி குட். Weather is good. யா குட் சொல்லலாம். நீங்க ஃபைன்னு போட்டாலும் தப்பு இல்லை. ரைட். வெளியில் மிகவும் சூடாக இருக்கிறது. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க? It is too hot. It is too hot outside. இட்டு போடுங்க. It is too hot outside. யா நீங்க டூ ஹாட் போடலாம், வெரி ஹாட் போடலாம், தப்பு இல்லை. வெரி ஹாட். இங்க என்னன்னா இந்த சப்ஜெக்ட் வேர்பு டம்மி சப்ஜெக்ட் வேர்பை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க பாருங்க. இட்ஸ் வெரி ஹாட். அந்த வெளியில்ங்கிறது அவுட் சைடை வந்து நம்ம வந்து அட்வர்பா பின்னாடி போடுறோம். இட்ஸ் வெரி ஹாட் அவுட் சைட். வெளியில் மிகவும் சூடாக இருக்கிறது. இட்ஸ் வெரி ஹாட் அவுட் சைட். ஸோ இப்போ கொஞ்சம் இது பண்ணோம்னாக்கா இந்த சென்டென்ஸை ட்வீட் பண்ணி பார்க்கலாம். மழை பெய்ய போறது போல இருக்கு, மழை பெய்ய போற மாதிரி இருக்கு. It looks like it's going to rain. It looks Like it's going to rain. it is going to rain. இப்போ பாருங்க, இட் ஈஸ் நான் எல்லாமே தனித்தனியா பிரிச்சு போடுறேன். ஏன்னா நீங்க பேசுறப்ப அது வந்து இட் லுக்ஸ் லைக் இட் இஸ் கோயிங் டு ரெயின். இப்ப ஹியர் யூ கோ. சீம்ஸ் லைக் இந்த லுக்ஸை வந்து சீம்ஸ் போடலாம், தப்பு. சீம்ஸ் லைக் லுக்ஸ் லைக் நோட் பண்ணிக்கோங்க. இது வெவ்வேறு ஃபீல்ட்ல வர்றப்ப இந்த சீம்ஸ் லுக்ஸ் இது மாதிரி தெரியுது, இது மாதிரி தெரியுது, பார்த்தா அப்படிதான் தெரியுது. இட் லுக்ஸ் லைக், இட் இஸ் சீம்ஸ் லைக், இட் இஸ் கோயிங் டு ரைட், இட்ஸ் கோயிங் டு. நீங்க எங்க அப்போஸ்ட்ரோஃபி எஸ் எல்லாம் போட்டு எஸ் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனா இந்த இட்டுக்கு எஸ் வரும். லுக்ஸ்ன்னு சொல்லணும், சீம்ஸ்ன்னு சொல்லணும். இட்ஸ் கோயிங் டு ரெயின். தட் கோயிங் டு ரெயின்ங்கிறது இங்க வேர்ப் நல்லா பாருங்க, இது நவுன் கிடையாது. மழை இல்லை, மழை பெய்கிறது. ஸோ இப்ப பாருங்க, கனமழை பெய்கிறது. It is heavy raining. இல்ல, பெய்கிறது. இப்ப என்ன பண்ணுவீங்க, ஒரு வேர்ப போடுங்க. It rains It rains heavily. heavily. அவ்வளவுதான். இந்த ரெயின் வந்து இங்க வேர்பா இருக்கு, அதனாலதான் ரொம்ப யோசனையா இருக்கு. இங்கிலீஷ்ல ரெயினை வந்து நவுனுக்கும் யூஸ் பண்ணுவோம், வேர்புக்கும் யூஸ் பண்ணுவோம். இட் ரெயின்ஸ் ஹெவிலி. இது வந்து இந்த கனமழை பெய்யறத இங்கிலீஷ்ல ஒரு இது சொல்லுவாங்க, இடியமா. It rains cats and dogs. இது நோட் பண்ணிக்கங்க, இது ஒரு இடியம். எங்க பார்த்தாலும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, எங்கேயும் மழை பெய்யுதுங்கிறது. கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் ஏதோ ஒரு இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு கேட்டோ டாகோ, ஒரு தெருவில் ஏதோ இருக்கும். இட் ரெயின்ஸ் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ். இட் ரெயின்ஸ் ஹெவிலி. நீங்க இது மாதிரி சொல்ல சாதாரணமா இருக்கிறப்ப
நம்ம பார்க்கலாம். இதுல வந்து ஸ்ட்ரேஞ்சா சில வேர்ட்ஸ் இருக்கும். வெதரை பத்தி பேசுறப்ப யாராவது ஒருத்தவங்க புது ஆளுங்க இருக்கப்ப, நம்ம ஃபிளைட்ல போறப்ப, ட்ரெயின்ல போறப்ப, பஸ்ல போறப்ப பேசணும்னு நினைக்கிறப்ப வெதரை வச்சு ஆரம்பிக்கும். நான் மழை நாட்களை விரும்புகிறேன். ஐ I like I like Yes. rainy season, sir. rainy days. அவ்வளவுதான். இப்ப இப்ப ஐ லவ்னு போடலாம், லைக் போடலாம். ரெய்னி டேஸ். Yes. Yes. ரைட். இன்று மிகவும் குளிராக இருக்கிறது எப்படி போடுவீங்க? Today is very cold. Very cold. டேன்னு போடவே வேண்டியது. இட் இஸ். Sorry, it is very cold. It is very cold. இது இந்த கோல்டுக்கும் கூலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது பின்னாடி பார்ப்போம். கோல்டுங்கிறது உண்மையிலே ரொம்ப கோல்டா இருக்கு, தாங்க முடியல, ரொம்ப குளிரா இருக்குது. இட்ஸ் வெரி கூல் அப்படின்னா குளிர்ச்சியா இருக்குன்னு அர்த்தம். குளிர்ச்சி, இட்ஸ் வெரி கூல்னா குளிர்ச்சி, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இட்ஸ் வெரி கோல்டுன்னா வேற வழியே இல்லாம தாங்கிக்கிறோம். இட்ஸ் வெரி கூல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் வெரி கோல்டு, என்னால தாங்க முடியல. ஸோ கோல்டுங்கிறது ஒரு நெகட்டிவான விஷயம், கூலுங்கிறது பாசிட்டிவ். அது பின்னாடி ஒரு வாட்டி பார்க்கலாம். சூரியன் பிரகாசமாக Sun shines, The sir. sun shines brightly. ஓகே. Sun is shining bright. இது எப்படி வேணாலும் சொல்லலாம் பாருங்களேன். பிரகாசம் சன் சயின்ஸ்னாலே போதும், அது பிரைட்டா தான் இருக்கும். ரைட். இப்ப பாருங்க, இட் இஸ் சன்னி. It is not. இப்ப பாருங்க இதை எப்படி கொண்டு போறீங்கன்னு பாருங்க. இட் இஸ் சன்னி. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். ரொம்ப வெளிச்சமா இருக்கு, பிரைட்டா இருக்கு, சன் சயின்ஸ் இட்ஸ் சன்னி. இப்ப நார்மலா உங்க சொல்றப்ப இட் இஸ் சன்னின்றுவாங்க. இட்ஸ் ரெய்னிங், இட்ஸ் ஹெய்லிங், அதே மாதிரியே வருது பாருங்க. இட்ஸ் ரெய்னிங்ல ரெய்னிங் வந்து வேர்பு கிடையாது, அட்ஜெக்டிவ். இது அதுதான் நீங்க பார்க்கணும். இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் அந்த கணக்கு வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கான்செப்ட்ல தெளிவாயிட்டாக்க ரொம்ப புரிஞ்சிடும். இன்று மழை பெய்யாது என்று நம்புகிறேன். I hope it does not rain today. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப எப்படி ஆரம்பிக்கணும்? ஐ தான். I hope. I hope. ஐ ஹோப்ல தான் நீங்க ஆரம்பிக்கணும். அப்படியே எண்ட்ல இருந்து வருது பாருங்க. ஐ ஹோப். It does not raining. அவ்வளவுதான். இது பிரிக்கிற இட் டசன்ட் ரெயின்னு போடலாம். நம்ம பிரிச்சு சொல்லணுங்கிறதுக்காக, தெளிவா சொல்லணுங்கிறதுனால ஹோப் இட் டசன்ட் ரெயின். பாருங்க, ரெயினை வந்து வேர்ப் ஆக்கியிருக்காங்க பாருங்க. வேர்ப் ஆக்கியிருக்காங்க பாருங்க. இது கவனிக்கணும். இதை நீங்க நவுன்னே நினைச்சுக்க கூடாது. நவுன் நினைச்சாக்க புரியாது, கன்ஃபியூசிங்கா இருக்கும், கஷ்டம்னு தோணும். ஆனா வேர்ப் நவுனை பிரிச்சுட்டீங்கன்னாக்க ஈஸியா தெரியும். Rain today. டுடே முடிஞ்சு போச்சு பாருங்க. இப்போ ஸ்லோவா எடுத்துட்டு போங்க. திருப்பி திருப்பி நீங்க வீட்டுல போய் ரிவைஸ் பண்ணணும். பண்றப்ப அவர் என்ன ரெயின் வேர்புங்கிறாரு, நவுனுங்கிறாரு. பெயர் சொல்லும் அதே ரெயின் யூஸ் பண்றாங்க, வினை சொல்லையும் யூஸ் பண்றாங்க. தமிழ்ல அப்படி இல்லை. ஆமா, தமிழ்ல அப்படி கிடையாது. தமிழ்ல மழை பெய்கிறதுங்கிறது வேர்பா இருக்கு, அதான் வினைச்சொல். மழைங்கிறது நவுனு. இங்க ரெண்டுமே ரெயின் தான். எந்த இடத்துல போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். வானம் தெளிவாக இருக்கிறது. The sky is clear. Sky is clear. Clear. பொதுவா ஒரே ஒரு ஸ்கைங்கிறதுனால The போட்டு sky is clear. சன்னும் அந்த சன் போட்டுக்கலாம். ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அது வேற எதுவும் பத்தி இல்லை. ஸோ கிளியர். நல்லா பாருங்க, இது மெயின் வேர்பு, லிங்கிங் வேர்பு, ஸ்டாட்டிக் வேர்பு. அதோட அதுக்கு பின்னாடி வர்றது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் இஸ் ரெய்னிங்னு போட்டீங்கன்னா அது வந்து அட்ஜெக்டிவ் தான். அந்த ரெய்னிங் வேர்பு கிடையாது. இந்த இடத்துல இஸ்க்கு அப்புறம் சூப்பர். இன்று மேகமூட்டமாக இருக்கிறது. Is cloudy. It is cloudy. Cloudy. டுடே. இப்ப நீங்க இந்த டுடே போடலாம், இல்லைன்னா ஆனா இட் இஸ்ங்கிறத கொண்டு வந்து It is cloudy. உங்களுக்கு வந்து அந்த இன்று போடணும்னா இந்த கடைசி போடலாம். It's cloudy கூட சொல்லலாமா சார்? It is ஒண்ணுதான். அது ரெண்டு ஒண்ணுதான். இது எப்படின்னா, இது கிளாஸுக்காக சொல்றேன். அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் போடணும், வெறும் ஐடிஎஸ் போட்டா தப்பு. இப்ப பாருங்க, இதுதான் ரைட். இட்ஸ் கிளவுடி, ரைட். ஐடி அப்பாஸ்ட்ரோஃபி எடுத்துட்டீங்கன்னா தப்பா போயிடும். அப்பாஸ்ட்ரோஃபின்னா என்ன அர்த்தம்னா, இது ரெண்டா உடைக்கலாம். அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு இட் இஸ் கிளவுடி. அப்பாஸ்ட்ரோஃபி போடாம போடக்கூடாது. இதுதான் இட் இஸ் கிளவுடி. இதை நான் பிரிக்கிறேன் ஒரு புரியணுங்கிறதுக்காகவும் ஸ்லோவா உள்வாங்கிக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்றது. வெப்பநிலை குறைந்து வருகிறது. The temperature is dropping. டெம்பரேச்சர் இஸ் டிராப்பிங். டெம்பரேச்சருங்கிறதுக்காக தான் அது குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறதுனால டிராப்பிங் வேர்டை யூஸ் பண்ணுறேன்.
ஸோ நம்ம பார்க்கலாம். அதிகமாகிறதுக்கு வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, குறையிறது டிராப்பிங். வெளியில் பனிக்கட்டியா இருக்கிறது. No, outside, It is sir. ஸ்னோல பனி. frosting. Temperature. Frosting. ஊடுபனி ஃபாகுன்னா இட்ஸ் ஃப்ரீசிங். Freezing out. இட்ஸ் ஃப்ரீசிங் Outside. அவுட் சைடு. அந்த வேர்டு வெதருக்குன்னே உள்ள வார்த்தை தான். காற்று வலுவாக உள்ளது, இதுவும் ஒரு வெதர் வேர்டு தான். காற்று வலுவாக உள்ளது. Air is strong. Wind is. இந்த விண்டுன்னே The போடுங்க. wind is. Strong. Strong. இப்ப பாருங்க, இந்த இடத்துல வலுவாக உள்ளது. நீங்க ஸ்ட்ராங்கே போடலாம். பின்னாடி ஒரு இதுக்கு வரும். இது மாதிரி ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் ஸ்ட்ராங்னு போட்டுங்க. இன்று மிகவும் ஈரப்பதமாக இருக்கிறது. It இட் is இஸ் போட்டுருங்க. இட் இஸ் போட்டுருங்க. It is. humidity. Humidity. இப்ப Wet, humidity-ங்கிறது wet நான் ன்னு போடலாமா sir? ஒண்ணு adjective மாத்துங்க. It adjective is மாத்துங்க. wet, sir. இல்ல, இப்ப ஹியூமிடிட்டின்னு சொன்னாங்க. Humid. Humid. ஹியூமிட்னு குறைச்சுங்க. அதான் adjective மாறிடுச்சு பாருங்க. இட்ஸ் ஹியூமிட் டுடே. Today. ஈரப்பதம், காற்றுல ஈரப்பதம் உள்ளது. ஈரம்னு நீங்க சொல்ற வெட்டு வந்து தரையில வெட்டா இருக்கிறது. ஏகமரம் சார், Yes, sir. தரையில ஈரமா இருக்கிறது. இது காற்றுல ஈரப்பதமா இருக்கிறது. காற்றுல. Okay, So, okay. ஹியூமிடிட்டிங்கிறது ஈரப்பதம், ஹியூமிடுங்கிறது ஈரப்பதமாக. Okay. சோ அது அட்ஜெக்டிவா மாத்திக்கணும், அவ்வளவுதான். புயல் வருகிறது. Storm come. Storm come. ஆஹ் இப்ப பாருங்க, இதுல ரெண்டு இது போடலாம். இஸ்ன்னு நீங்க போட்டுட்டீங்கன்னா The storm is Coming. is Coming. coming. இந்த கம்மிங் வந்து இங்க verb கிடையாது, அட்ஜெக்டிவ். Yes. ஆனா இத நீங்க அப்படி போடாம மெயின் verb-ஆவே போடுறீங்கன்னா the The storm storm comes. comes. ரெண்டும் ஒண்ணுதான், ஒரே மீனிங் தான். இது வந்து verb கிடையாது, இது present continuous கிடையாது. இது adjective, இது வந்து linking verb வைக்கிறீங்க. இது மெயின் verb-ஆவே போட்டு ரெண்டுமே சிம்பிள் present தான். சுமதி மேம், இது புரியுது இல்லைங்களா? இந்த புரிதல் தான் வேணும். இந்த கம்மிங் வந்து verb கிடையாது, adjective. இப்ப பாருங்க, பனி பெய்கிறது. It's snowing. It's பாருங்க, அவ்வளவுதான். இட் இஸ் போட்டுட்டு It is snowing. snowing. மழை பெய்யுது. இப்ப பாருங்க, பனி பெய்யுது, பனி பெஞ்சுக்கிட்டு இருக்குது. எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் அதை. இப்ப பாருங்க, இட் ஸ்னோஸ்ங்கிறது வேற ஒரு சுச்சுவேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஜனவரியில பனி பெய்யுது. இட் ஸ்னோஸ் எவ்ரி இயர். இட் இஸ் ஸ்னோயிங் நவ். ரைட்? இட் ஸ்னோஸ் எவ்ரி ஜனவரி. இப்ப பாருங்க, நான் எப்படி சொல்றேன்னா, ஒவ்வொரு வருஷம் போறப்ப அதை அப்படி போட்டுக்கலாம் நீங்க. வானிலை கணிக்க முடியாததாக இருக்கிறது. The weather is unpredictable. Predictable. ஐயா, இந்த இடத்துல the weather is போட்டுறீங்க. எப்பயும் நான் சொல்றதுதான், சப்ஜெக்ட் verb ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. லிங்கிங் verb கொண்டு வரீங்கன்னா ஒன்லி அட்ஜெக்டிவ் தான் இருக்கு. பாருங்க, வந்துருச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சது. குளிர்ந்த வானிலை எனக்கு பிடிக்கும். I like. Cold weather. இல்ல, குளிர்ந்தங்கிறப்ப Cool weather, sir. கூல் வெதர். கூல் வெதர் ரொம்ப பாசிட்டிவான விஷயத்தை நான் சொல்றதுக்கு முன்னாடி, பாசிட்டிவ்னா கூல், நெகட்டிவ்னா கோல்டு. பார்க்கலாம், நம்ம ரெண்டையும் சேர்ந்தே ஒரு இது இருக்கும், பார்க்கலாம். இது தூரல். It is drizzling. Drizzling. யா, இப்ப இட் இஸ் போட்டுருங்க. It is drizzling. எப்படி இருக்கு? ட்ரிஸ்லிங். அதிக வெப்பமாக இருக்கிறது. It It is is very hot. வெரி குட். இதுல உள்ள நீங்க ஆல்மோஸ்ட் எல்லா இதையுமே பார்த்தலாம். சில இடத்துல தான் நீங்க வந்து காமன் இதுக்கு ஒரு கொஞ்சம் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். வானவில் தெரிகிறது. The rainbow is visible in the sky. அப்படி சொல்லாம விசிபிள்ங்கிற வேர்டெல்லாம் வச்சுக்காம அது வந்து சொல்லலாம். அப்படியே தவிங்க ஆங்கிலப்படுத்துறது. There is a rainbow in the sky. அவ்வளவுதான். டம்மி சப்ஜெக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா நெகட்டிவா இருக்கும். There is a rainbow in the sky. எல்லாமே கிளியரா போடுறது பாருங்க.
ஒரு ஸ்கை தான் இருக்கு போடுறீங்க. இது எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க. இந்த டம்மி சப்ஜெக்ட் அப்பப்போ நம்ம யூஸ் பண்றப்ப வெரைட்டி வரும். அவங்க சொன்னது தப்பா இல்ல, சுமதி சொன்னது தப்பெல்லாம் கிடையாது, கரெக்டா தான் இருக்கு. ரெயின்போ இஸ் விசிபிள் இந்த ஸ்கைனாலும் அதுதான் வானவில் தெரிகிறது, ரொம்ப அப்படியே பக்காவா இருக்கு, தப்பெல்லாம் கிடையாது. இப்படி ஒண்ணு இருக்கு, டம்மி சப்ஜெக்டை வச்சு நீங்க கொண்டு போறீங்க. தெர் இஸ் எ ரெயின்போ இன் த ஸ்கை. தெர் வந்து ப்ரொனவுன் பாருங்க. எங்க இந்த ஸ்கை வந்து அட்வர்பியல் ஃபேஸ், ப்ரொனவுன் எப்படி கொண்டு போறாங்க பாருங்க. தேர் என்னெல்லாம் பண்ணும் பாருங்க, அங்கே அங்கு இந்த டம்மி இதுல வந்து இங்கிலீஷ்ல எப்படியெல்லாம் இதை ஆக்ட் பண்ணுது பாருங்க. வெளியே பனி மூட்டமானது. It is It is very snowing cold. outside. பனி மூட்டங்கிறது வேற, பனி மூட்டங்கிறது வேற, மூடு பனிங்கிறது வேற. It is snowing, sir. No, Miss, Frosting. it's foggy. Fogging. It's foggy. பனி மூட்டம் தான் மூடு பனி, ஃபாகி. பனிங்கிறது ஸ்னோ, பனி மூட்டங்கிறது ஃபாகி. அது புரியுதுங்களா? உறைஞ்சு போறதா ஃப்ரீசிங். அதுலயும் Frost, sir. Sir, frosting. டீஃப்ராஸ்ட் பண்றது. ஃப்ராஸ்ட்னா அது ஒரு புகையோட சேர்ந்து வர்றது. ஃப்ராஸ்ட், டீஃப்ராஸ்ட் Okay. அது ஒரு பனி மூட்டம். பட் ஃபாகி தான் பனி மூட்டத்தை. இடி சத்தம் கேட்கிறது. Thunderstorms. Thunder is heard. இப்ப பாருங்க, It's thunderstorm. மிக நேரத்தை அந்த ஹியருங்கிற வார்த்தை ஓகே. I can hear thunder. Thunder sound. இந்த ஹியருங்கிற வார்த்தை பொதுவா இதுக்கு சொல்லுவாங்க. மின்னல் தாக்கியதுங்கிறது அப்படியே இன்னொன்னு வரும். Lightning. Attack the. நீங்க இந்த போட்டாலும் தப்பு இல்லை, போடலாலும் இல்லைனாலும் இப்பனா ஒரு The லைட் lightning. தாக்கியதுன்னு பாஸ்ட்ல இருக்கு பாருங்க. STRUCK ஸ்ட்ரைக்க வந்து ஸ்ட்ரக், லைட்னிங் ஸ்ட்ரக். ஸோ லைட்னிங்னு வர்றப்ப இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தணும். ஸ்ட்ரைக்கு, ஸ்ட்ரைக்கு வேலை நிறுத்தங்கிறது ஒண்ணு, அடிக்கிறதுங்கிறது ஒண்ணு, அதுதான் தாக்குறது. ஸ்ட்ரைக்கு ஸ்ட்ரக் பாசிட்டிவ். பாத்தீங்களா ஏன் சார், இது புரியுதுங்களா? ஸ்ட்ரைக் Yes. ஸ்ட்ரக் Yes, yes. ஸ்ட்ரக் ஸ்ட்ரக். தென்றல் நன்றாக இருக்கிறது. தென்றல் தென்றல். Breeze. Wind. Breeze is nice. The breeze. The breeze is. நைஸே போடுங்க. நீங்க அதை கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் அதை எழுதிச்சிருக்கேன். தென்றலுக்கு வந்து பிரீஸா சார்? பிரீஸ், தென்றல் பிரீஸ். சற்று குளிராக இருக்கிறது. It is little cold. பாருங்க, குளிருங்கிறப்ப It is. It is little cold. லிட்டில் வராது, பிட்டு வரும். It is little cold. கோல்டு பாருங்க, நெகட்டிவ் வேர்டு வருது பாருங்க. கூல் இல்ல, கோல்டு. இட்ஸ் கூல் அப்படின்னா எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்றேன். இட்ஸ் கோல்டுல எனக்கு என்னால முடியல, கூல்டா இருக்குது. சூரியன் கடுமையானது, கடுமையாக The இருக்கிறது. sun. The sun is very hot today. இப்ப பாருங்க, the sun is very harsh போடுது. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதுலயே வந்து ரொம்ப ஹாட்டா இருக்கு, ரொம்ப தாங்கல, ரொம்ப ஹார்ஷா இருக்கு. Very harsh today. இங்க கடுமைங்கிறது ஹார்ஷ்ல வருது. இட்ஸ் வெரி ஹார்ட்னாலும் தப்பு கிடையாது, அந்த ஹார்ட் தாங்க முடியல. ஆனா சில கண்ட்ரியில வந்து அந்த ஹார்ட்டை என்ஜாய் பண்ணுவாங்க. அப்பா இன்னைக்கு சூப்பரா வெயில் அடிக்குது பால். இது பொதுவா வந்து சூரியனுக்காக சொல்ற ஒட்டவுங்கிறது. நீங்க It is very hot and sticky. அவ்வளவுதான். இட்ஸ் வெரி ஹாட் அண்ட் ஸ்டிக். வேர்த்து வடிது ஸ்டிக்கின்னு சொல்றது அந்த வேர்த்து வடியில அந்த தண்ணி. ஹாட் அண்ட் ஸ்டிக்கின்னா அப்படி தாங்க முடியல, தாங்க ஹாட். அது கொடுக்குற வேர்வை. வானிலை இனிமையானது. Weather is Pleasant. அந்த வார்த்தைக்காக தான் இது எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தை இஸ் பிளசன்ட். Is pleasant. இதுல என்ன பீஸ் வருது, ப்ளஷர் வருது. நல்லா பாருங்க, பிளசன்ட். இந்த லிங்கிங் வேர்ப் இருக்கிறப்ப அட்ஜெக்டிவாவே இது இருக்கு, ரைட்? அட்ஜெக்டிவாவே இருக்கு. ப்ளீஸ்ட், அது ப்ளீஸா வேர்பா மாறும். ப்ளஷருங்கிற நவுனா மாறும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ப்ளீஸ், இந்த ப்ளீஸ் வந்து சந்தோஷப்படுத்துறது. இன்னொரு ப்ளீஸ் இருக்கு, என்னங்க, தயவு செஞ்சுங்கிறது இன்னொரு ப்ளீஸ். அது பாத்தீங்களா இங்கிலீஷ்ல? இதுதான் இங்கிலீஷ்ல வந்து
ஒரு கஷ்டமான ஒரு விஷயங்கிறது ஒரே வார்த்தை ஒரே மாதிரி இருக்கான வெவ்வேறு மீனிங்ல. ப்ளீஸ் கம், தயவு செஞ்சு வாங்க. ஐ ப்ளீஸ் ஹிம், நான் அவனை சந்தோஷப்படுத்துகிறேன். பாருங்க ப்ளீஸ். இந்த ப்ளீஸ் வந்து என்னன்னா இந்த சந்தோஷப்படுத்துற ப்ளீஸ், ரைட்? இந்த சந்தோஷப்படுத்துற ப்ளீஸ் வந்து அவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. இதை நீங்க பாருங்க. இந்த ப்ளீஸையும் அந்த ப்ளீஸும் நம்ம கேஷுவலா ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். ப்ளீஸ் கம் அப்படிங்கிறப்ப எப்படி வாங்க, தயவு செஞ்சு வாங்க. அட்வர்பா இருக்கா பாருங்க, அட்வர்பா. தயவு செய்து வாங்கோ. எப்படி வாங்க, தயவு செஞ்சு வாங்கன்னு அட்வர்ப் குறிக்குது. ஐ ஆம் ப்ளீஸ்ட், ஐ ப்ளீஸ். இப்ப பாருங்க, ப்ளீஸ்ன்னு சொல்றப்ப அது வந்து வேர்பா இருக்கு. ஐ ப்ளீஸ், ரைட்? இப்ப இந்த ப்ளீஸ வந்து ப்ளஷரா மாத்தினீங்கன்னா ஐ ஹாவ் ப்ளஷர். இங்க நீங்க இந்த பர்டிகுலர் அட்வர்பை இந்த அட்வர்பை நவுனா மாத்த முடியாது. பட் இந்த வேர்புங்கிற வேற மீனிங் சந்தோஷங்கிற வார்த்தையை வந்து நீங்க மாத்தலாம், ரைட்? இதுதான் பிளசண்டா மாறுது அட்ஜெக்டிவ். என்ன சொல்ல வந்தேன்னா இந்த ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த ப்ளீஸும் இந்த ப்ளீஸும் ஒண்ணு கிடையாது, சம்பந்தமே இல்லை. இதுக்குன்னு ஒரு லீனியேஜ் இருக்கு. இந்த சந்தோஷம் பாக்குறப்போ ஒரு பெரிய ஃபேமிலியா இருக்கு கூட. அந்த ஃபேமிலியில இருந்து அட்ஜெக்டிவா நம்ம எடுக்கணும், அவ்வளவுதான். இது வந்து வேற வேற. ஸோ இந்த இந்த விஷயம் புரிஞ்சாலே போதும், நம்ம வந்து தப்பு இல்லாம எங்க எந்த ப்ளீஸை யூஸ் பண்ணணும். ஸோ இது சந்தோஷங்கிற ப்ளீஸ்ன்னு வர்ற அந்த வேர்ப்ல இருந்து வர அட்ஜெக்டிவ். ஸோ ஆலங்கட்டி மழை பெய்கிறது, ஆலைமலை, ஆலங்கட்டி. Yeah, very good. It is raining, Mary. Hailing. Very good. Superb, superb. ஹெயிலுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. ஒண்ணு வந்து ஆலங்கட்டி மலை, இன்னொரு ஹெயில் வந்து நல்லா பாருங்க, இன்னொரு ஹெயில் வந்து யாருக்காவது சொல்ல முடியுமா? ஐ ஹெயில் ஹிம். ஐ பாராட்டுறது சார். கிட்டத்தட்ட அப்படிதான், வெல்கம் பண்றது. ஹெயில்னா ஐ ஹெயில் ஹிம்னா வெல்கம். அவன் ஜெயிச்சுட்டானாக்கா ஐயோ அவனோட வெற்றி எனக்கு, நான் ஜெயிச்சா மாதிரி, அவனை வரவேற்கிறேன், அவனை ஆமோதிக்கிறேன். பாருங்க, இந்த இங்கிலீஷ்ல ஏதோ ஒன்று எடுக்கிறோம், ஒரே வார்த்தை வந்து சம்மந்தமே இல்லாம ரெண்டு மீனிங்ல வருது. பாத்துங்க, இட்ஸ் ஹெயிலிங். பெரிய பெரிய எக்ஸாம்ல ரெண்டு மீனிங் கொடுத்துருப்பாங்க, கான்டெக்ஸ்ட மட்டும் மாத்திருப்பாங்க. அந்த கான்டெக்ஸ்ட் போட்டீங்கன்னா இந்த இடத்துல ஆலங்கட்டி மலை, ஆலங்கட்டி மலை பெய்யுது, ஆலங்கட்டி மலை. இந்த இடத்துல வெல்கம், வரவேற்கிறத. ஹெயிலிங்னு சொன்னது ஏகம்பரம் சொன்னது கரெக்ட். வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நடந்தது அப்படின்னு. இன்று வெப்பநிலை என்ன? அந்த என்னங்கிறது பின்னாடி இங்க வருது, இங்க முன்னாடி வந்துடணும். What is weather today? What is the உடனே அது சப்ஜெக்டா மாறி போய் what is the temperature today? What is the temperature today? That is what it is. அவ்வளவுதான். இப்ப ஓரளவு செட் ஆயிட்டீங்க. இப்ப டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் வந்து மழை பெய்யும்னு நினைக்கிறீங்களா? Do you think? Do you think? அதுதான் ஆரம்பம். இந்த ஆரம்பம் வந்துட்டாலே 50% முடிஞ்சிருச்சு. It will rain. Sir, பனி தான, பனி வந்து it will snow. Do you think? இங்க வந்து do you thinkல கேள்வி வந்ததுனால சப்ஜெக்ட் வெர்ப் அப்படியே போட்டுங்க. It is snow. Snowing. It will snow. It will. ஸ்னோங்கிறது இங்க verb ஞாபகம் வச்சுங்க. மழை பெய்யுமா, பனி பெய்யுமா, பனி பெய்யுமா, பனி பெய்யுமா, அந்த வில் ஸ்னோ. இது பனி கிடையாது, பனி பெய்யுறது. இது பனி கிடையாது, பனி பெய்யுறது. திருப்பி திருப்பி ஹேமர் பண்றது காரணம் என்னன்னா, இங்கிலீஷ்ல இது ஒரு ஸ்பெஷல் திங். டே ஸ்னோ வந்து இப்ப பாருங்க, இது கொண்டு வர பாருங்க, குயிக்க பாருங்க. ஸ்னோ, மழை பெய்யுது, ரைட்? ஸ்னோடு, மழை பெஞ்சது. இப்ப பாருங்க, மழை பெய்யறதுங்கிறது இட்ல நீங்க போட்டீங்கன்னா எஸ் தான் வரும், ஸ்னோஸ் தான் வரும். இட் இஸ் ஸ்னோடு, மழை பெஞ்சது. இட் வில் ஸ்னோ, மழை பெய்யும்.
அதே சமயத்துல snowed இதே மாதிரி இருக்கா? பனி பெஞ்சுதா? பனி பெய்யுது, ஸ்னோயிங், பனி பனி பெய்து கொண்டு. அப்புறம் இங்க ஒண்ணு வருது பாருங்க, ஸ்னோ, பனி. ரைட், இங்க ஒரு ஸ்னோயிங் வருது, பனி பெய்தல் நவுன்ல வருது. என்னுடைய பழைய கிளாஸ் அட்டன் பண்ணவங்க நிறைய பேருக்கு தெரியும் இது என்ன சொல்ல வர்றேன்னு. இந்த ஸ்னோ, இந்த ஸ்னோ, இது வந்து verb, இந்த இது இந்த இது. ஆனா இந்த ஸ்னோயிங் வந்து, இந்த ஸ்னோயிங் verb, இந்த ஸ்னோயிங் நவுன். மழை பெய்தல், மழை பெய்து கொண்டு, மழை பெய்து. இந்த இடத்துல ஒரு ஸ்னோயிங் வரும், ஸ்னோயிங் பிளேஸ். இதுதான் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இந்த ஒரு கான்செப்டை நீங்க மைண்ட்ல புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஒரே வார்த்தை. புரிய வைங்க சார் எங்களுக்கு கொஞ்சம். இது பெயர் உரிச்சொல், மழை பெய்கின்ற, மழை பெய்கின்ற இடம், ஸ்னோயிங். மழை பெய்த இடம், SNOWED. புரியலன்னாலும் ரொம்ப பரவாயில்ல, நம்ம அடிக்கடி என்னோட கிளாஸ் அட்டன் பண்றப்போ ஒரு பாயிண்ட்ல அது வந்துடும். என்னன்னு, மழை பெய்கிற, பனி பெய்கிறது, பனி பெய்தது, பனி பெய்து பெய்யும், பனி பெய்து, பனி பெய்து கொண்டு, பெய்து பனி கொண்டு. பெய்தல், பனி பெய்கின்ற, பனி பெய்த. கொஞ்சம் தான் 10% தான் புரியுதுன்னாலும் ஓகே தான், 10% புரியுதுன்னாலும் ஓகே தான். என்ன சொல்ல வரேன், ஏன்னா இது கிராமர்ல, இதுதான் ஒக்காபுலரி. இந்த ஒக்காபுலரியை தப்பு இல்லாம கிராமர்ல அந்தந்த இடத்துல போடுறப்ப அந்த கிராமர் செட் ஆயிடும். ஒக்காபுலரி கிராமரும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். ஸோ இதை பார்த்தா ஒக்காபுலரி வேர்ட்ஸ் மாதிரி தெரியும். வேர்ட்ஸ் கட்டாயம் வேர்ட்ஸ் தான். இதுக்கு பின்னாடி ஒரு கிராமர் இருக்கு இல்லையா? அந்த கிராமரும் இந்த வேர்ட்ஸும் தெரியறப்பதான் உங்களோட ஆங்கில புலமை வந்து முழுமையடையும். நான் குடையை மறந்து விட்டேன். I forgot. I forgot. I forget. I forgot. Forgot, மறந்து விட்டேன். Forgot umbrella. Forgot. Okay. போடுங்க. Forgot To Bring umbrella. to Take umbrella. take umbrella. டி போட்டுருங்க, ஏன்னாக்கா நான் யூஸ் பண்ற umbrella தான் எனக்கு தெரியுது. I forgot to take that. சூரியன் மறைய ஆரம்பித்து விட்டான், ஆரம்பித்து The sun, விட்டான். the sun started. அதெல்லாம் வேண்டாம். sets. Sets. Sunsets. Is setting. Sun is setting. ஆரம்பிச்சிட்டான், ஓடிட்டு இருக்கு. சூரியன் மறைய ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிறப்ப சன்செட்ஸ் போடலாம். ஈஸ் செட்டிங் தப்பெல்லாம், சன்செட்ஸ்ன்னு சொல்ல தப்பெல்லாம் கிடையாது. சன் இஸ் செட்டிங்கிறது இன்னும் கொஞ்சம் வானிலை இருண்டது. The weather. The weather is dark. இருண்டது. Gloomy. The weather is ப்ளூமி. இப்போ பாருங்க, ப்ளூமிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப இல்லா இருக்கு. ப்ளூமி மூவில வந்து ஒருத்தனோட வாழ்க்கையை பத்தி பேசுறப்ப ரொம்ப இருளா இருக்கிறது ப்ளூமிப்பாங்க. டார்க்குங்கிறத விட இந்த வெதரை இது பண்ணுவாங்க. வானி ரொம்ப ப்ளூமியா இருக்கு. சூரிய ஒளியுள்ள நாட்கள் எனக்கு பிடிக்கும். எனக்கு I like sunny days. அவ்வளவுதான். வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த சன்னி டேஸ் முன்னாடி நம்ம பார்த்ததுதான். இது வேற கான்டெக்ட்ல. இந்த சன்னிங்கிறது டேஸ்ங்கிறது நவுனு, சன்னிங்கிறது உங்களுக்கு அட்ஜெக்டிவ், பெயர் உரிச்சொல். ஐ லைக் சன்னி டேஸ். இன்று சற்று காற்றாக இருக்கிறது. Today is. It is windy today. It is a bit windy. விண்டிங்கிற வார்த்தையை போடுறதுக்கு தான் இந்த வெதர்ல இந்த It is வார்த்தை. windy today. It is windy today. It's a It bit is windy. It is windy today. It's a bit windy. It's a bit windy today. All right. வெப்பம் தாங்க முடியாதது. The heat is unbearable. The heat is unbearable. It is The heat is unbearable. intolerable. ரெண்டுமே சொன்னோம். வெரி குட், வெரி குட். The heat is, அந்த சப்ஜெக்ட் verb போட்டு அந்த நிப்பாட்டுறீங்க பாருங்க, அங்கேயே முடிஞ்சிருச்சு அந்த கேம். அன்டாலரபிள் போடலாமா? நிச்சயம் போடலாம்.
புயல் எச்சரிக்கை உள்ளது. The storm warning. There is a storm on. There is அதுதான் வேணும், அதுதான் வேணும். There is டம்மி சப்ஜெக்ட் போட்டு verb போட்டு அப்படி முடிச்சிருங்க, முடிஞ்சு போச்சு. There is There is a storm warning. அவ்வளவுதான். நீங்க இப்ப வெதர்லாம் பாக்குறப்ப, கேட்கிறப்ப, படிக்கிறப்ப இது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். மேகங்கள் கருமையாக தெரிகின்றன. The sky is very Cloud. cloudy, yes, sir. The cloud is. The clouds. Screens dark, sir. Cloud is black, yes, sir. நீங்க Screens cloud dark, sir. is The cloud is கருமேகங்கள். dark. டார்க்னு போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. The cloud is dark. The dark clouds. There are dark clouds. There are dark clouds. இப்படி போடலாமா? There போடுங்க. Are dark clouds in the sky. அது போடணும், இந்த ஸ்கை போடணும்னு அவசியம் இல்லை. There are dark clouds. மேகங்கள்னு போடுறாங்க. There are lot dark clouds. இந்த ஸ்கை போட்டா தப்பு இல்லை. இறுதியாக சூரியன் வெளியே வந்தது. The sun rises finally. இந்த இடத்துல Came out, sir. கேம் அவுட்னே சொல்லலாம். The sun came out finally. Sun came out finally. வெரி குட். நெக்ஸ்ட். எல்லா இடங்களிலும் ஈரமாக இருக்கிறது. It is It is damp everywhere. வெரி நைஸ். இட் ஈஸ்ன்னு போட்டீங்க. அந்த வார்த்தை ஈரம்ல வெட்டு கிடையாது, டேம்ப். It damp. is damp everywhere. எவ்ரிவேர் ஒரே வார்த்தையா போடுங்க. இட் இஸ் டேம்ப் எவ்ரிவேர். டேம்ப்னா ஈரமா இருக்கிறது. ஸோ வெட்டுங்கிறத விட டேம்புங்கிறது நல்லா ஊறி போயிடும். ஈரம்னா இப்பதான் மழை பெஞ்சு லைட்டா மேல ஈரமா இருக்கும். இது வந்து டேம்புங்கிறப்ப நல்லா ஊறி போய் கம்ப்ளீட்டா டேம்ப் ஆயிடுது. காற்று புத்துணர்ச்சியுடன் இருக்கிறது. It is இட் இஸ் வேற ஏதாவது போடலாமா? The air is the The wind is ஏர். the air is ஏர் the the air air is fresh. Feels fresh. ஃப்ரெஷ். அவ்வளவுதான் முடிஞ்சது. ஏர் வந்து புத்துணர்ச்சி இருக்குது. ஃபீல்ஸுங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இஸ் மாதிரி. இந்த ஏர் இஸ் ஃப்ரெஷ். இந்த ஃபீல்ஸ் தூக்கிட்டு இஸ் போட்டாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். அதுதான் லிங்கிங் பர்பு. ஃபீல்ஸ், ஸ்மெல்ஸ், திங்ஸ் அதெல்லாம். மழைக்கு பிறகு ஒரு வாசனை எனக்கு பிடிக்கும். I like ஐ லைக். I like the I smell after rain. like the smell after raining. ஆஃப்டர் ரெயின்னு போட்டாலும் தப்பு கிடையாது. பாருங்க, அங்க வந்து ஜரன் போட்டாலும் I like the smell ஐ லைக் த ஸ்மெல். after ஆஃப்டர் ரெயின் போட்டா இந்த ரெயின் வந்து என்னன்னா நவுனு, ஆஃப்டர் ப்ரிபோசிஷன். நீங்க ரெய்னிங் போட்டாலும் தப்பு இல்லை. ஆஃப்டர் ஜஸ்ட் இருக்காது. இடி சத்தம் பெரிதாக உள்ளது. It is a loud thunder. இல்லைன்னா இந்த தண்டர் இஸ் லவுட் போடலாமா? The thunder is loud. வெரி குட். விரைவில் குளிர்ச்சி அடையும் என்று நம்புகிறேன். I I hope hope. it gets soon. It gets I hope. I hope. it gets cold soon. கோல்டு வராது இல்ல, குளிர்ச்சி தானே சொல்றாங்க. குளிர்னு சொல்லல. It's It will be cooler, sir. it will be cool. இட் வில் பி கூல். It will be cool soon. பாருங்க, வில் பீன்னு சிம்பிள் ஃபீச்சர்ல போடுறாங்க. இட் வில் பி கூல் Soon. soon. So I hope it will be cool soon. பாத்தீங்க, அந்த கூல்ங்கிறது இன்று வறண்டு விட்டது. it is dry today. வெரி குட்.
It is அந்த it is Dry. எவ்வளவு முக்கியமா கொண்டு வரீங்க பாருங்க. ட்ரைங்கிற adjective நீங்க இட்ஸ் ட்ரை. டுடேங்கிற இன்று நீங்க adverb போட்டுருங்க. நமக்கு கொஞ்சம் மழை தேவை. We need some rains. வெரி குட். we need பாருங்க இந்த சம் ரெயின் வந்து நவுனா இருக்கு பாருங்க. சூப்பர். முழு நாள் மழை பெய்து கொண்டிருக்கிறது. It has been raining all day. வெரி குட். முழு நாள்னு போடுறப்ப present perfect continuous முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் நேத்து கிளாஸ்ல. It has been raining. It has been raining All day. பெஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்க முழு. வெரி குட். ரெண்டு வார்த்தையை போடுங்க. ஆல் டேவை ஆல் டே. வெரி நைஸ். ஹோல் டேன்னு போட்டாலும் it has been raining the whole day. The whole day. அந்த ஆளை எடுத்துட்டு போகணும்னா the whole போடலாம், தப்பு இல்லை. the whole day. அப்படி போடலாமா? போடலாம், தப்பு இல்லை. பட் எல்லா ஃபீல்ட்லயுமே வருது பாருங்க. ஒவ்வொரு டாபிக்கா எடுக்கிறப்ப எல்லாமே வருது பாருங்க. மேகங்களுக்கு பின்னால் சூரியன் The மறைந்திருக்கிறார். sun is behind the cloud, sir. Sun the is sun hiding. the sun hide behind the cloud. இப்ப பாருங்க, மறைந்திருக்கிறான்னு பிரசன்ட் பர்ஃபெக்ட் போடணுமா? The sun is The sun has Hidden. hidden the clouds. behind the cloud. அமெரிக்கன்ஸ் வந்து இது ஸ்லைட்டா மாத்துவாங்க. இது பிரிட்டிஷ். இது அமெரிக்கன்ஸ் பாருங்க அப்படியே பாசிவா மாத்துவாங்க. தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கலாம். இது அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே பாசிவ்ல மாத்துவாங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அழகா மாத்திடுவாங்க பாருங்க. ஆஸ்க்கு பதில் இஸ் போடுவோம். ஸோ கிளவுட்ஸால மறைக்கப்படுகிறான் தான். ஸோ Passive voice இல்லையா sir? has hidden behind the clouds is hidden. இது கிளவுட் ஆக்ட் பண்ணுவோம், அங்க சன் ஆக்ட் பண்ணுது. இது புரியுதுங்களா? சரிடா மேம், இது புரியுதுங்களா? கொஞ்சம் டஃப்பானதான். ஆனா இது மெயின்லி யூஎஸ் ஸ்டைல அந்த பாசிவ் யூஸ் பண்ணுவாங்க. Yes, sir. So the sun is hidden by the clouds, norma behind the clouds. அதுவும் behind the clouds தான் போடுவாங்க. is hidden, has hidden, is hidden ஒன்றும் மாத்திக்குவாங்க. பட் மெயினா இது பிரிட்டிஷ்ல has hidden தான் கரெக்டான இங்கிலீஷ். Okay, okay. ஹிடன் போட்டு நீங்க பைதன் போடணும்னு அவசியம் இல்லை. behind the clouds மறைக்கப்பட்டிருக்கிறார். வேற ஏதோ ஒரு சக்தி கூட மறைச்சிருக்கலாம். இது பிரகாசமாகவும் வெயிலாகவும் இருக்கிறது. It is sunny and brighty. வெரி குட், வெரி குட். வெரி நைஸ். அமைதியா மற்றும் இது அமைதிக்கு ஒன்றும் இல்லை. இது வந்து எதுக்கு தமிழ்ல அப்படியே இருக்குன்னா இட் இஸ் காம் அண்ட் பீஸ்ஃபுல். அதுக்கு சொல்லுவாங்க. தமிழ் படுத்துறப்ப அது அர்த்தம் வராது. அதனால அது ரொம்ப யோசிக்க வேணாம். பட் இந்த சென்டென்ஸை ஞாபகம் வச்சுங்க. இட்ஸ் காம் அண்ட் பீஸ்ஃபுல். Calm and peaceful. ஒரே வார்த்தை பீஸ்ஃபுல். இங்க சரியான நாள் பாருங்க. இது ஒரு சுற்றுலாவுக்கான சரியான நாள். It is a perfect day for a picnic. வெரி குட். இந்த சரியானது பெர்ஃபெக்ட்ல வரும். இட் இஸ் போடுங்க. ஒரு நாளை தான் பிடிக்குது அது. பர்ஃபெக்ட் டே ஃபார் பிக்னிக். பர்ஃபெக்ட் டே நான் பிரிச்சு எழுதுறேன். நீங்க ஃபார்ம் பண்றப்ப கரெக்டா ஃபார்ம் பண்ணுங்க. பார் போட்டுங்க. பிக்னிக். சூப்பர். நான் இந்த வெப்பத்தை வெறுக்கிறேன். I I hate hate I hate this. ஐ ஹேட். This I heat, hate sir. this. I hate this. Heat, sir. ஹீட் தான். திஸ் வந்து டிட்டர்மைனரு. அதுக்கப்புறம் நவுன் தான் போடணும். ஹாட் அட்ஜெக்டிவ். ஹீட் எப்போ ஹாட்டா மாறும்? நவுன் வந்து இதான். திஸ் ஹீட்டுங்கிறது முன்னாடியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஹீட்டை பார்த்தோம். இந்த ஹீட்டுங்கிறது நவுனு. இந்த ஹீட் வந்து நவுனா இது பாருங்க. ஸோ when you want to say heat, it's going to be noun. If you want to convert this heat to adjective, it's going to be hot.
If you want to convert this into verb, easy. Verb மாத்திரம் என்ன வரும்? அஞ்சா போகும்ல. சுமதி உங்களுக்கு தெரியுமே. Hot. Hot தான் adjective. Verb V1, V2, V3, V4, V5. Hot அஞ்சா போட முடியாது. ஏன் கஷ்டப்பட இல்லையே. Heat. ஹீட் சூடுபடுத்துறது. சரிங்களா? சூடாக இருக்கிறது. சூடு கட்டு. சூடு ஹீட்டட் ஹீட்டிங் ஹீட்ஸ். பாருங்க அட்ஜெக்டிவ் மாத்தினீங்கன்னா Hotly. இந்த ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய பேசியிருக்கோம். அது மைண்ட்ல வந்துடணும். மைண்ட்ல இது வந்தால் தான் தப்பு இல்லாமல் கம்போஸ் பண்ண முடியும். மழையில் நடப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். I like to go for a walk in raining. I like walking in the rain. அவ்வளவுதான். இந்த ஐ லைக் அப்புறம் ஜெரண்ட போட்டுருங்க. ஐ லைக் வாக்கிங். Walking. அப்புறம் இந்த ரெயின் அழகா போட்டு அவ்வளவுதான். அந்த ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா போதும். சப்ஜெக்ட் வேர்பு தான் உயிர்நாடி இன்ஜின் மாதிரி ட்ரெயின் இன்ஜின் மாதிரி இருக்கு. The weather change. வா The weather changed The suddenly. weather is changed suddenly. ஈஸ் சேஞ்சுன்னு வராது. That's The weather has changed suddenly, Weather sir. has ஈஸ் changed. Sir. வெறும் சேஞ்சு தான். weather changed suddenly. ஈஸ் சேஞ்சு வேற, அது ஆப்போசிட். பாசிவ் வாய்ஸ். மாற்றப்பட்டது. ஆமா, வேற யாரோ மாத்திட்டாங்க மாதிரி இருக்கும். அப்படி இல்ல. வெதர் மாறிடுச்சு. இது வெப்பமடைகிறது. It's getting hot. வெரி குட். இட் இஸ் அடைகிறது ப்ராசஸ்ல இருக்கு. கெட்டிங் ஹாட். இந்த கெட்டிங்க்கு அப்புறம் நீங்க வந்து அட்ஜெக்டிவ் தான் போடணும். கெட்டிங் ரொம்ப ராட்சசமான வார்த்தை இருக்கு. பாருங்க எவ்வளவு தூரம். இன்னொரு 15 நிமிஷம் இருக்கு. எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ பண்ணலாம். அந்த கெட்டிங் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம உள்ள எடுத்துட்டு போகலாம். வெளியே செல்ல இது மிகவும் குளிராக இருக்கிறது. It is so cool. It is so cool to go out. பாருங்க நம்ம வந்து போலங்கிறத சொல்ல வராங்க. தமிழ் படுத்த முடியல பாருங்க கரெக்டா. It is too cold. It is too cold to go out. ரொம்ப கோல்டா இருந்தது. வெளில போல வீட்லயே இருந்துட்டோம். நல்லா பார்த்துக்கிங்க. இந்த மீனிங் கரெக்டா பார்த்துக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் தமிழை விட இது வித்தியாசப்படும். It is too cold to go out. It is so cold that we cannot go out. பாருங்க இந்த முதல்ல சோ போட்டுருங்க. சோ போட்டீங்கன்னா சோ கோல்டு. இப்ப நீங்க சோ அடிச்சீங்கன்னாக்கா இதுக்குள்ளேயே நெகட்டிவ் இருக்கு. டூனாலே நெகட்டிவ் தான். அதனாலதான் இந்த நெகட்டிவ்ல வெளியில காட்டல. சோங்கிறது பாசிட்டிவ். அப்ப நெகட்டிவ் வெளில காட்டணும். So that so cold that we cannot go out. can't போடுறீங்களா? நாட்டை போட்டு இது ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப டூன்னு போட்டீங்கன்னா உள்ள நாட்டு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கலாம். உள்ள நாட்டு இருக்கு. பனி அழகாக இருக்கிறது. Snow is The very snow is beautiful. beautiful. The snow is beautiful. Very nice. இப்ப காத்து அலறுதுமாங்கல்ல. The wind is. இந்த வார்த்தை வந்து ஹவுலிங். நோட் பண்ணிக்கோங்க. ஹவுலிங். இந்த இடுகாட்டுல எல்லாம் ஒரு மாதிரியான ஒரு சவுண்ட் வரும். மூவிஸ் எல்லாம் பார்ப்பீங்க. ஹவுலிங். ஒரு புயல் வர்றதுக்கு முன்னாடியோ திடீர்னு அமைதியாயிட்டு திருப்பி அந்த ஹவுலிங் ஆரம்பிக்கும். குளிர்ந்த காற்று வீசுகிறது. A cold wind is blowing. ஒண்ணு இல்ல. இந்த விண்ட் ஸ்கூல்னு போட்டா கூட ஓகே தான். The wind is cool. குளிர்ந்த காற்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான். பின்னாடி பார்க்கலாம். கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருக்க சரியான வானிலை. It's a perfect weather to stay at home. அவ்வளவுதான். It is
It is a perfect weather. சரியானங்கிறது கரெக்ட்னு நம்ம போடக்கூடாது. இந்த இடத்துல பர்ஃபெக்ட் நம்ம முன்னாடி சொன்னதுதான். டு ஸ்டே அட் வேண்டாம், டு ஸ்டே ஹோம்னே போடலாம். To stay home. இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் இது பாருங்க அட்வர்பா யூஸ் ஆகுது. அப்புறம் அட்டு போட்டீங்கன்னாக்கா ப்ரொபோசிஷன் போட்டு நவுன் போடணும். அப்படி பொதுவா போட மாட்டாங்க. ஹோமையே அட்வர்பா மாத்திடுவாங்க. ஹோம் வந்து அட்வர்ப். எங்க ஸ்டே பண்ணணும்? வீட்டுல ஸ்டே பண்ணணும். இந்த ஹோம் வந்து இங்க நவுன் கிடையாது. சுமதி மேம் ஞாபகம் இருக்குங்களா? நம்ம எடுத்திருக்கோம் அந்த கிளாஸ். Yes, sir. எஸ். சூரியன் நேராக மேலே இருக்கிறார். இந்த சூரியன் நேராக மேலே இருக்கிறார். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் வேர்டு. The sun is. The sun is என்ன வார்த்தை சொல்லுவாங்கன்னா ஓவர் ஹெட்னு சொல்லுவாங்க. உச்சி வெயில். ஒரே வார்த்தை ஓவர் ஹெட். உச்சி வெயில். தலையில வாங்கிக்கிறீடா வெயில அப்படிம்பாங்க. The sun is overhead. இரவு மிகவும் புயலாக இருக்கிறது. The night is very The strong. night is very Strong. கரெக்டா சொல்லுங்க. The night is கரெக்டா கொண்டு வந்தீங்க. very strong Is wind. is வெரிங்கிற அட்வர்ப் போட்டீங்க. இப்ப அட்ஜெக்டிவ் தானே வரணும். கரெக்டா சொல்லுங்க ஸ்பெல்லிங். Yes. storm. O-R-M-Y, sir. MY அவ்வளவுதான். ஸ்டார்ம்னா நவுனு, ஸ்டார்மிங்னா வெர்பு, ஸ்டார்மிங் ஸ்டார்மிலினா அட்வர்பு, ஸ்டார்மிங்கிற அட்ஜெக்டிவ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த வாரம் ஒரு வெப்ப அலை உள்ளது. There is தரீசியான்னு போடுறீங்க. தரீசியா Heat wave, sir. ஹீட் வேவ். வெரி நைஸ். this week. வெரி குட். அது அப்படியே ஃப்ரேம் ஆயிடுச்சு பாத்தீங்களா? ஈஸுங்கிறது உள்ளதுங்கிறது இருக்கிறதுங்கிறது தான் உள்ளது. கிளீனா வந்துருச்சு பாருங்க. That verb. நேற்றை விட கொஞ்சம் வெப்பமாக இருக்கிறது. It is a little warm. It is Yeah, a little கொஞ்சம் warmer. இட் இஸ். நீங்க ஒரே வார்த்தை போடுங்க. கம்பேர் பண்றாங்க. It is a It bit is warmer. very hot. It is hot than yesterday. It is hot. இப்ப வார்மர்னு போடுங்க. அவ்வளவுதான் வேணும். அவ்வளவுதான் It is வேணும். warm. It is warmer than yesterday. Warmer than yesterday. Yesterday. இந்த இடத்துல பிட்டுன்னு நீங்க போட்டீங்கனாலும் தப்பு கிடையாது. அந்த இடத்துல நீங்க அந்த கொஞ்சம்னு கொண்டு வரணும்னு இந்த வார்மர்லயே கொஞ்சம் வந்துருச்சு. வார்மர் தேன்னா அதை விட அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தான் அதிகம் அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நினைச்சா பிட் போடலாம். வெரி குட். மழை பெய்யும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. I didn't Didn't expect. I didn't expect. இந்த இடத்துல அவ்வளவுதான். Expect. பாஸ்ட்ல போகணும். இந்த இடம் வந்து அது I didn't expect. நான் இதை பிரிச்சு எழுதுறேன் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஒன்னு ஐ டிடன்ட் திங்க் Expect வராதா சார்? எதிர்பார்க்க எக்ஸ்பெக்ட் போகணும். தப்பு. எக்ஸ்பெக்ட். ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் to rain. நல்லா பாருங்க. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் Rains. இட் வுட் ரெயின். தட்டு போடலாம், போடாம விடலாம். பில்லு போட்டாலும் தப்பு கிடையாது. ரெயின். மழை பெய்யும். பெய்யுதுன்னு இல்ல, பெய்யும். இப்ப நீங்க இங்க பில்லு போட்டீங்கனாலும் தப்பு கிடையாது. வெளியில் ஈரமான வானிலை. Weather is dry outside. ஈரம். Wet. Wet. Sorry, wet outside. Yeah. The weather is. வெரி குட். முக்கியமான ஃபியூ திங்ஸ் மட்டும் பார்த்துருவோம். மேகங்கள் விரைவாக நகர்கின்றன. The cloud moves fast. It is moving fast. அந்த கிளவுட்ஸ் விரைவாக Clouds move fast. Moves Move. fast, sir. Move. இந்த கிளவுட்ஸ் மூவ் ஃபாஸ்ட்னு சொல்லலாம். ஆர் மூவ் ஃபாஸ்ட்னாலும் தப்பு கிடையாது. நம்ம முன்னாடி சொன்னது. Clouds are moving fast. ஆர் மூவிங் ஃபாஸ்ட் போட்டா நீங்க லிங்கிங் verb போட்டு மூவிங்கிற அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவீங்க. ரெண்டும் ஒண்ணுதான். மூவிங் ஃபாஸ்ட் கிளவுட்ஸ் அட்வர்ப் பாருங்க.
வெளியில் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. It is very Very bright bright. outside. Bright It's outside. very bright outside. அவ்வளவுதான். அந்த ஸ்ட்ரக்சர் வந்துருச்சா? இப்ப நீங்க தைரியமா நீங்க பேசுறப்ப தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு உள்ள சேஞ்ச் என்ன, அது என்ன வெக்காபுலரி, என்ன ஃபீல்டு, எந்த செக்ஷனை டீல் பண்றோம், அதுக்கேற்ற மாதிரி எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி பிரைட் அவுட் சைட். அவ்வளோதான் முடிஞ்சிருக்கு பாருங்க. தெளிவாக சப்ஜெக்ட் வந்து இட்டுங்கிறது பாருங்க, இதுங்கிற வார்த்தையே மேல இல்லை பாருங்க. இட்டுங்கிறது டம்மி தான், டம்மி சப்ஜெக்ட் போட்டு தான் இறக்குறீங்க பாருங்க. இது சூரிய ஒளியுடன் தொடரும் என்று நம்புகிறேன். I hope. இப்ப பாருங்க, இட் stays sunny. Sunny. இதை நம்மளா கொண்டு வர்றதுதான். இந்த ஸ்டேஸ் சன்னினா அப்படியே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இட் கண்டினியூஸ் த சன்னினஸ் அப்படியெல்லாம் ரொம்ப போட்டு யோசிக்க வேணாம். ஐ ஹோப் இட் ஸ்டேஸ் சன்னி. Stays sunny. ஸ்டேஸ் சன்னிங்கிற ஃப்ரேஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. மழை எல்லாவற்றையும் குளிர்வித்து விட்டது. The rain has cooled down everything. கூல் டவுன் அந்த வார்த்தை தான். த ரெயின் கூல்டுன்னு பாஸ்ட்ல அடிச்சாலும் தப்பு இல்லை. கூல்டு ஆனால் டவுன் வரணும். கூல்டு எவ்ரிதிங் டவுன். இந்த ஃப்ரேசல் வகுப்பை நடுவில் வந்து ஸ்பிளிட் பண்ணி போடுறாங்க பாருங்க. அருமையாக அவங்க சொன்னாங்க, வெரி நைஸ். இது கண்டினியூஸான படிப்பு, இது மாதிரி கேள்வி ஞானம் இதில் வர்றது தான். நீங்கள் இந்த லேர்னிங் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு வயலில் டச் வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த டச் ரொம்ப ஈஸியாக வச்சுக்கலாம். இந்த மூடு பணியில் பார்ப்பது கடினம். It's very difficult to see. It is very difficult to see. The foggy. It is Difficult, sir. Difficult to see. Very difficult to see. is difficult. To see. Difficult to see என்ன இங்க This foggy, sir. this foggy வராதில்ல. Lost. இந்த மூடு பணியில் it is difficult to see. மூடு பனி மிஸ்ட் Frost. Frost. மூடு பனி frost வேற என்ன சொல்லலாம்? மிஸ்ட் Snow. இந்த மூடு பனியில ஃபாகிங்னு வார்த்தை வரும். எப்படி கொண்டு வரலாம்? Fog. Fog. இந்த ஃபாக் அப்படியே நீங்க ஃபாக்னு நீங்க அடிக்க வேண்டியது. அப்படியே நவுன் கொண்டு வந்து இது புரியுதுங்களா? மூடு பனி இதை வந்து நீங்க நவுனா மாத்திட்டீங்க பாருங்க. ஃபாகிங்கிறது என்னது? அட்ஜெக்டிவ். Fog. In the fog. அது புரியுதுங்களா? இந்த ஃபாகுங்கிறது இது வந்துடுது. ஸோ இதை பத்தி நம்ம இன்னும் டிஸ்கிரைப் பண்ணலாம். Fog. ஃபாகினஸ், அந்த ஃபாகினஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம். காற்று வளைவடைந்து வருகிறது. The wind is. Wind is getting strong. அந்த கெட்டிங் வார்த்தை வருது பார்த்தீங்களா? அதுதான் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். The wind is getting strong. இந்த கெட்டுக்கு நிறைய மீனிங் இருக்கு. இது ஒரு ப்ராசஸ் ஆஃப் பிகமிங்ல தான் wind is becoming stronger or getting stronger. பிகமிங்னு போட்டாலும் தப்பில்லான ஸ்ட்ராங் ஒரு ஸ்பெயினிஷானது ஒரு ஸ்லீக்கர். கெட்டிங் ஸ்ட்ராங்கர். Stronger. Okay. ஒரு புயல் உருவாகி வருவது போல் உணர்கிறது. It feels. Means It feels. A strong. a storm. இதான் முக்கியமான வார்த்தை. அது இஸ் அப்படின்னு ஒரு லிங்கிங் வேர்ப் போட்டு ப்ரூவிங் பாங்க. அப்படியே வருதுப்பா, சுழல் காத்து மாதிரி அடிச்சு வருது, ஆகிட்டே இருக்குது. இட் ஃபீல்ஸ் எஸ்ட்ரீம் இஸ் ப்ரோயிங். அப்படி ஒரு ஃபீல் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் இந்த காத்து புயலா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வானிலை மிகவும் மோசமாக உள்ளது. Temperature is Very very, bad. The weather very, is very, very மோசமா. வெதர் இஸ் Very bad. Very bad. very bad. பேடுன்னு சொல்ல மாட்டாங்க. Numbers. Worst. Very worst. Worst. என்ன சொல்லுவாங்கன்னா
டெரிபிள் அப்படிம்பாங்க. This day. Terrible. வெதரை பொறுத்தவரை இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, டெரிபிள். பெரிய வெளியில் வழுக்கும் நிலை உள்ளது. இட் இஸ் Yes. Valukum. Skidding. Slippery. ஸ்லிப்பரி அப்படிங்கிற வார்த்தை தான் முக்கியம். இந்த ஸ்லிப்பரி Outside. ஒரு 2-3 பண்ணிடலாம். சாலைகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஸ்டாண்டர்டானது நியூஸ்ல கேட்பீங்க. The roads. The road. என்ன சொல்லுவாங்க, அடிக்கடி பார்த்திருப்போமே, அது மெட்ராஸ்காரங்களுக்கு சொல்லிய முடியல. The roads are. Flooded. அவ்வளவுதான் Flooded. ரோட்ஸ் அவ்வளவுதான் வந்துடும். The roads are flooded. சப்ஜெக்ட் பாருங்க, சப்ஜெக்ட் போய் இறக்கிட்டீங்க, ஃப்ளட்டட்ங்கிற அட்ஜெக்டிவ் உள்ள போட்டீங்க. ஸோ ஃப்ளட்டட். இந்த ஃப்ளட்டட் வந்து வேர்பாவும் உங்களுக்கு தெரியலாம், ரைட்? ஃப்ளட்டட். பட் இங்க வந்து பாருங்க எப்படி இருக்கு ரோடு, வெள்ளத்துல மூழ்கி இருக்கு. இது அட்ஜெக்டிவா இங்க யூஸ் ஆகுது. ஸோ அந்த ஃபேமிலி பத்தி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் கிளாஸ் வேணாலும் எடுக்கலாம். பட் ஒவ்வொரு இடத்துலயும் அது எப்படி இன்டர்ட்வைன் ஆகிருப்பாங்க. சூரிய அஸ்தமனம் மிக அழகாக The இருக்கு. sunset The is very sunset is beautiful. very beautiful. The sunset is every set sunset is beautiful. Stunning னு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க சன்செட்டுக்கு. The sunset is stunning அப்படின்னாலும் தப்பு கிடையாது. அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா அதை யூஸ் பண்ணுவாங்க. பார்க்க அவ்வளவுதான் இருக்கு, அற்புதமா இருக்கு. தூங்க மிகவும் சூடா இருக்கிறது. It's very hot. It is very hot. Too hot. Too hot to sleep. போடக்கூடாது. It is too hot to sleep. To sleep. என்ன அர்த்தம்னா, ரொம்ப சூடா இருக்கு, சூடா இருக்கு, தூக்கமே தூக்க வரல. முடியல. It's too hot To to sleep. sleep. இந்த இதுக்கு முன்னாடி நான் போட்ட மாதிரி தான், அதோட வச்சு இது பண்ணிக்கலாம். என்னன்னா, இந்த சோவை வச்சு கொண்டு வந்துருக்கு. It is so hot that I cannot sleep. That I can't sleep or we can't. அது இந்த சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி என்ன சப்ஜெக்டோ அது போட்டுக்கலாம், தப்பில்லை. I can't sleep. Super. The last இது பார்த்துருவோம். The last one is coming. மழை சத்தம் எனக்கு மிகவும் பிடிக்கும். I like I like the I like sound it. of rain. sound of rain. அவ்வளவுதான் பிடிச்சது. சூப்பர். ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம ஒரு நாள் லாஸ்ட் ஒரு 5-6 கிளாஸா எடுத்துட்டு இருக்கோம். எந்த ஃபீல்டையும் மிஸ் பண்ணாம உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சின்ன சின்ன சேஞ்ச் தான் இருக்கும். அது அது அந்த லாங்குவேஜ் எங்க வந்திருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அந்த சவுண்ட் ஆஃப் ரெயின். வழக்கம் போல இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிங்க. இது கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்கு, நீங்க பார்த்துக்கலாம். அது மேக்சிமம் கவர் பண்ணிட்டோம், முக்கியமான இதெல்லாம் கவர் பண்ணிட்டோம். நீங்க இது பண்ணிக்கலாம். வெதர்ங்கிற டாபிக்ல கிளாஸ் நம்பர் 42 இருக்கும், நான் அனுப்புறேன் உங்களுக்கு. ஆல் ஆஃப் யூ ஆன் வென்ஸ்டே ஒரு புது ஏரியாவை எடுத்து புது ஃபீல்டு எடுத்து நம்ம பேசலாம். And I will see you on Wednesday. Thank you very much. Thank you, sir. Thank you, Good sir. night, sir. Good night. Thank Good night, you, sir. sir. Good night. I'll see you on Wednesday.